Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Previous வீடியோவில் கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேஷன் பாயிண்ட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பிளாக்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் ஒரு லாவை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அதை தான் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு குறிப்பிடுறோம். சரி, இந்த லாவில் அவர் என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அப்படின்றத தெளிவாக நம்ம பார்க்கலாம். This law explains how various environmental factors can influence the rate of photosynthesis. Rate of photosynthesis எப்படி environmental factor அப்படின்றது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத குறிப்பிடக்கூடியது தான் இந்த law of limiting factor. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏ அப்படின்ற ஒரு பிளான்ட் இருக்குது, பி அப்படின்ற இன்னொரு பிளான்ட் இருக்குது. ரெண்டுமே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. ஏ அப்படின்ற பிளான்ட் 1 ஹவருக்கு அப்புறம் எவ்வளோ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது 50 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸை உருவாக்கியிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. பி அப்படின்ற இந்த பிளான்ட் எவ்வளோ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 1 ஹவருக்கு அப்புறம் 20 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸை தான் உருவாக்கியிருக்கு. அப்போ ரெண்டு பிளான்ட்டில் எதில் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது அதிகமாக நடக்குது? ஏல தான் நடந்திருக்கு. அப்போ ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டைமில் பிளான்ட்ஸில் எவ்வளோ ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு அதை தான் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதிகமாக நடந்திருக்கா, கம்மியாக நடந்திருக்கா அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஏ அப்படின்ற பிளான்ட்டில் 50 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் உருவாயிருக்கு, அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நடந்திருக்கு. பி அப்படின்ற பிளான்ட்டில் 20 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் உருவாயிருக்கு, அப்போ குறைவான ஃபோட்டோசிந்தசிஸ் தான் நடந்திருக்கு. அப்போ லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டரில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, வேரியஸ் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எப்படி இந்த ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட்டை இன்ஃபெக்ட் பண்ணுது, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற விஷயத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஏ அப்படின்ற பிளான்ட்டில் 50 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் உருவாகிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அங்கே எல்லா ஃபேக்டருமே கரெக்டாக இருந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற ஃபேக்டர் தேவை, வாட்டர் அப்படின்ற ஃபேக்டர் தேவை, சன்லைட் அப்படின்ற ஃபேக்டர் தேவை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 3மே கரெக்டாக இருந்ததால் 50 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்றது உருவாயிருக்கு. இப்போ பி அப்படின்ற இந்த பிளான்ட்டில் கார்பன் டை ஆக்சைடு கரெக்டாக இருந்திருக்கு, சன்லைட் கரெக்டாக இருந்திருக்கு, ஆனால் வாட்டர் அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் கிடச்சிருக்கு. வாட்டர் குறைவாக இருந்ததால் இந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸும் குறைவாக தான் நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ரொம்ப குறைவாக இருந்தது வாட்டர். இந்த வாட்டர் குறைவாக இருந்ததால் ஃபோட்டோசிந்தசிஸும் இந்த இடத்துல குறைவாக நடந்திருக்கு. அப்போ இந்த ஃபேக்டரை நம்ம என்ன சொல்லலாம்னா லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட்டை குறைக்கக்கூடிய, லிமிட் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டருக்கு பேர் தான் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு பிளாக்மேன் குறிப்பிட்றாரு. அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். பிளாக்மேன்ஸ் லா இஸ் மாடிஃபைட் லா ப்ரொபோஸ்டு பை ஆஃப் லைபிக்ஸ் லா ஆஃப் த மினிமம். லா ஆஃப் த மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு லைபிக் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு 1840 ஒரு லாவை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அந்த லாவை அப்படியே மாடிஃபை பண்ணி பிளாக்மேன் அப்படின்றவர் 1905 இந்த லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாடிஃபை பண்ணி தான் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அப்போ லா ஆஃப் த மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு லா இருந்தது, அதை மாடிஃபை பண்ணி தான் பிளாக்மேன் அப்படின்றவர் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராரு. இந்த லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டரில் அவர் என்ன சொல்கிறாரு? அக்கார்டிங் டு பிளாக்மேன், when a process is conditioned as its rapidity by a number of separate factors, the rate of the process is limited by the pace of lowest factor. இப்போ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, ஒரு ப்ராசஸ் வேகமாக நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ப்ராசஸ்க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது. இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் தான். இது நடக்கணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட் எல்லாமே தேவை. இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக நடக்கும். The rate of the process is limited by the pace of the lowest factor. நான் இப்போ ரெண்டாவது பிளான்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரொம்ப குறைவாக இருந்தது வாட்டர் குறைவாக இருந்ததால் தான் ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட்டும் குறைஞ்சது. அப்போது அந்த ப்ராசஸோடைய ரேட்டை லிமிட் பண்ணது யார்? ரொம்ப குறைவாக இருந்த அந்த ஃபேக்டர் தான் லிமிட் பண்ணுச்சு. ஸோ அதை தான் இங்கே குறிப்பிட்றாங்க. த ரேட் ஆஃப் த ப்ராசஸ் இஸ் லிமிட்டட் பை த பேஸ் ஆஃப் த லோவஸ்ட் ஃபேக்டர். அந்த ப்ராசஸை லிமிட் பண்ணக்கூடியது எது? அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டரில் எது ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ஃபேக்டர் தான் லிமிட் பண்ணுது அப்படின்ற விஷயத்தை பிளாக்மேன் அப்படின்ற ஒரு குறிப்பிட்றாரு. அந்த லிமிட் பண்ணக்கூடிய ஃபேக்டருக்கு பேர் தான் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னமும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு கன்க்ளூட் இட் இன் ஈஸி வே, at any given point of time, the lowest factor among essential will limit the rate of photosynthesis. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டரில் எது ரொம்ப கம்மியாக இருக்கோ அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட்டை குறைக்கும். அதை தான் பிளாக்மேன் அப்படின்றவர் குறிப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா நிறைய என்வாயர்மெண்டல் ஃபேக்டர் இருக்குது. அது எல்லாமே அந்த ரேட் ஆஃப் அந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுன்னு வச்சுக்கலாம். ஃபோட்டோசிந்தசிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், டெம்பரேச்சர்,
சன்லைட், குளோரோஃபில் நம்பர், இது எல்லாமே வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எல்லா ஃபேக்டரும் பேஸ் பண்ணி தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நடக்கும். இப்போ இதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது அதிகமாக நடக்காது, குறைவாக தான் நடக்கும். அப்போ கம்மியாக இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டரை தான் நம்ம லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? சரி, இன்னொரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இருக்கீங்க, ஓகேங்களா? யூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய ஸ்கூல் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து இப்போ போகணும். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய டிஃபன் பாக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துப்பீங்க, ஃபுட் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து இப்போ பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், பஸ்ஸுக்கான ஃபேர் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இப்போ ஹோம் ஒர்க் வந்து கண்டிப்பாக முடிச்சுட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஹோம் ஒர்க் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இப்போ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹாப்பியாக வந்து ஸ்கூலுக்கு வந்து போவீங்க. சாரி, இப்போ வந்து நீங்கள் அதே தான் அடுத்த நாள் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஹோம் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்கள் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போவீங்களா? கண்டிப்பாக போக மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூலில் லீவு போட ட்ரை பண்ணுவீங்க, என்னென்னமோ போய் சொல்லிட்டு ஸ்கூலில் லீவு போட்டுருவீங்க. அப்போது உங்களை வந்து லீவ் போட வச்ச அந்த ஃபேக்டர் எது அப்படின்னா ஹோம் ஒர்க் நீங்கள் பண்ணலை, அதனால நீங்கள் லீவு போட்டுட்டீங்க. ஸ்கூல் போனோம் அப்படின்னா டீச்சர்ஸ் எதாவது சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் லீவு போட்டுட்டீங்க. அப்போது உங்களுடைய ப்ராசஸ், நீங்கள் இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகக்கூடிய அந்த ப்ராசஸை லிமிட் பண்ணது, அதை தடுத்தது யார் அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய இந்த ஹோம் ஒர்க்கு தான். ஹோம் ஒர்க்கு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல ஹோம் ஒர்க் அப்படின்றத நம்ம லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் இந்த இடத்துல பிளாக்மேனும் சொல்கிறாரு. ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும் அப்படின்னா எல்லா ஃபேக்டருமே கரெக்டாக இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர் இல்லைனாலும் ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட் அப்படின்றது குறைஞ்சு போகும். அந்த குறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஃபேக்டரை தான் நம்ம லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? சரி, எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், when even sufficient light intensity is available, photosynthesis may be low due to low carbon dioxide in the atmosphere. Hence, carbon dioxide act as a limiting factor. இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது, இந்த பிளான்ட்டுக்கு வாட்டர் கரெக்டாக இருக்குது, சன்லைட் வந்து கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் கார்பன் டை ஆக்சைடோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது குறைவாக இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு. இதனால தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் கார்பன் டை ஆக்சைடை நம்ம லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இஃப் த கார்பன் டை ஆக்சைடு இஸ் இன்க்ரீஸ்ட் இன் த அட்மாஸ்பியர், த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். இப்போ அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாச்சு அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட்டும் வந்து அதிகமாகும். Further increase in the photosynthesis is possible only if the available light intensity also increased proportionality. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அளவுக்கு அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. மற்ற ஃபேக்டர் எல்லாமே லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகும். வெறும் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நடக்காது. அதை தான் இங்கே வந்து குறிப்பிட்றாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபேக்டர் கம்மியாக இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மியாக நடக்குது. அந்த ஃபேக்டரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான். அதுக்கு மேலே நீங்கள் அந்த ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அளவுக்கு அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்காது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்றாங்க. சரி, அடுத்ததான் வந்து லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, இந்த ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். Factors affecting photosynthesis are further grouped into external and environmental factor, external or environmental factor and internal factor. ரெண்டு டைப்பாக நம்ம வந்து பிரிக்கலாம் ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டரை. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், அனதர் ஒன் இஸ் இன்டர்னல் ஃபேக்டர். இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை என்வாயர்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எதெல்லாம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர், வாட்டர், மினரல், பொல்யூட்டன்ட், இது எல்லாமே வந்து ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அடுத்து இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிக்மெண்ட்ஸ், புரோட்டோபிளாஸ்மிக் ஃபேக்டர், அக்குமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், அனாட்டமி ஆஃப் லீஃப் அண்ட் ஹார்மோன், இது எல்லாமே இன்டர்னல் ஃபேக்டர் ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ பிளாக்மேனோட லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்றது புரிஞ்சுதா? சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.